மிகுந்த மன வருத்தமாகத்தான் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஆனால் காட்சி பொருளாக காளைகளை நீக்கி மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றி ஒரு ஆணை பிறப்பித்து அதன் மூலம் தமிழக மக்களிடம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நிச்சயமாக இந்த பொங்கல் ஜல்லிக்கட்டோடு தான் நடக்க வேண்டும் என்ற தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்தது. இன்று ஒரு 13 வழக்குகள் போட்டு விலங்கின ஆர்வலர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இத்தகைய முடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது சட்ட ரீதியாக ஒரு தீர்வு இன்று வந்திருக்கிறது. சட்டப்படி அதன் நுணுக்கங்களை ஆராய்ந்து எந்த விதத்தில் இந்த தடையை நீக்கி பொங்கலோடு சேர்ந்து ஜல்லிக்கட்டும் நடத்துவதற்கான ஆவண செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி அரசு மேற்கொள்ளும் என்று உறுதியை நான் சொல்கிறேன். இப்பொழுது மத்திய அமைச்சருக்கு நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன். ஜவ்டேகர் அவர்களையும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். கால அவகாசத்திற்கு பின்பு என்ன என்று சொல்கிறேன். காட்சி பொருளாக இல்லை காளை, அது ஒரு பண்பாடோடு கூடிய விளையாட்டு என்று அந்த பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டால் இந்த சட்ட சிக்கல் தீர்ந்துவிடும் என்று தான் பல நிபுணர்கள் கருதினார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் கருதினோம். அதனால் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. சட்ட ரீதியாக சிக்கல் வரும்பொழுது சட்ட ரீதியாக அதை எப்படி சரி செய்ய முடியும், எப்படி எதிர்கொள்ள முடியும், எப்படி இந்த தடையை நீக்க முடியும், எந்த அளவிற்கு நாம் நினைத்த ஜல்லிக்கட்டோடு பொங்கலை நடத்த முடியும் என்பதை நாம் ஆராய்ந்து அதற்கான முழுமையான நடவடிக்கையை நாம் எடுப்போம். அது அனைவரின் விருப்பம். இது பாரதிய ஜனதா கட்சி விருப்பம் அல்ல, தமிழக மக்களின் அனைவரின் விருப்பம் ஒன்று சேரு நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் நான் இன்றும் இருக்கிறேன். தமிழக அரசு நடவடிக்கை எந்த தீர்ப்பும் எங்களை கேட்காமல் சொல்லிவிடக் கூடாது என்று சொன்னது ஒரு ஆரோக்கியமான நடைமுறை, சரியான நடைமுறை. ஆனால் எனக்கு சட்ட ரீதியாக அது ஏன் அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை, இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளப்பட்டதா என்பதெல்லாம் இன்னும் முழுமையான விவரம் நமக்கு கிடைக்கவில்லை. நமக்கு கிடைத்தது இடைக்கால தடை என்ற ஒற்றை வார்த்தை தான் நமக்கு இப்ப கிடைத்திருக்கிறது. என்ன காரணங்கள், எதுக்காக மத்திய அரசின் அந்த ஆணையை எந்த அளவிற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், தமிழக அரசின் இந்த மனுவை எந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டார்கள், ஆக இதையெல்லாம் முழுமையாக தெரிந்த பின்புதான் நம்மால் முழுமையான பதிலை சொல்ல முடியும். ஆனால் தடை எப்படி வந்தாலும் அதை நீக்குவதற்கான முழு முயற்சியை நாம் செய்வோம். மக்களோடு நாம் இருக்கிறோம், அதுவும் தமிழ் மக்களோடு நாம் இருக்கிறோம் என்ற உறுதிப்பாட்டை என்னால் சொல்கிறேன். அரசு சார்பில் நாங்கள் கொடுத்து விட்டோம், அது எங்கள் கையில் இருக்கிறது. சட்டமோ வழக்கோ அதன் தீர்ப்போ எங்கள் கையில் இல்லை. அதனால் அந்த உத்தரவாதத்தை நான் கொடுக்க முடியாது. எந்த விதத்திலாவது அந்த தடையை உடைத்தெறிவதற்காக முயற்சிக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியும்.